ஒரு கதையை கேட்கும்போது லாஜிக்கை பார்க்கறது இல்லை. ஏதோ ஒருத்தர் கதை விடுறான்னா அதை கேட்குறோம், அதில் லாஜிக் பார்க்கறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் பொழுது லாஜிக் பார்க்குறோம். வேத வார்த்தையை வாசிக்கும் பொழுது இது வாய்ப்பே இல்லை. இது சயின்ஸுக்கு இதுக்கு சயின்ஸுக்கு ஒத்து வரல, அல்லது இந்த வார்த்தைக்கும் என் நடைமுறைக்கும் ஒத்து வரல. டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, வியாதியை குறித்து இப்படி ரிப்போர்ட் சொல்லுது, இப்படி இதுக்கு நம்ம லாஜிக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது லாஜிக் பார்க்குறோம், ஆனால் மற்றது லாஜிக் பார்க்கறதே இல்லை. அது மேட்ச் ஆகிறது பார்க்கறது இல்லை. எனவே இந்த நாளில் இதுவும் பிசாசுடைய வலையாக இருக்கிறது. எனவே ஆமாம் யோனாவை மீன் விழுங்கினது அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதிச்சு. நம்ம அப்படியே நம்பணும். பைபிள் அப்படியே நம்பணும். அப்ப காலையில மன்னாவை பொழிந்து கர்த்தர் போஷித்தார் என்பதை அவர் நம்பணும். நம்ம அப்படியே நம்பணும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் தேவன் 5000 பேருக்கு போஷித்தார் என்று சொன்னதை நம்பணும். செங்கடல் பிளந்தது என்று சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும். எரிகோ மதில்கள் அதை விழ வைத்தார் தேவன் என்று சொன்னால் நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார், அவர் அதிசயங்களின் தேவனாக இருக்கிறார். என்னால் செய்யக்கூடாத அற்புதமான காரியம் உண்டோ என்று சொல்லுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த நாளில் நீங்கள் அவரை கண்டடையும் போது ஜீவன் உண்டாகிறது. ஜீவன் என்றால் வியாதியில் நீங்கள் மரிப்பதில்லை, வியாதியிலிருந்து குணமாவீர்கள். ஜீவன் உண்டாவது என்றால் நீங்கள் வறுமையிலும் தரித்திரத்திலும் கடன் பிரச்சனையும் போராடி கொண்டிருப்பதில்லை, மாறாக அதிலிருந்து வெளியே வருவீர்கள். அதில்